திறமை மிக்க தலைமை எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் அமைந்து விடாது. சில நேரங்களில் அப்படி இருக்கும் பொழுது அதை சிக்கென பற்றி கொண்டேன் என்று பற்றி கொண்டால் அதனுடைய விஷயமே வேறு. நிறைய நேரங்களில் நாம் இந்த அரசாங்க அலுவலகங்களிலும் அல்லது அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்களில் பணியாற்றுவதை பற்றி பேசுகிறோம். தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சில சட்டத்திட்ட விஷயங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். அதை போன்ற இடங்களில் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பழகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். மற்றவர்களின் பெயர்களை நினைவில் வையுங்கள். இந்த சாதாரணமான கவனம் மிகப்பெரிய இணைப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். நன்றியை சத்தமாகவும் அடிக்கடி சொல்வதாலும் வங்கி இருப்பு குறைந்து விடாது. சரியா? நம்பிக்கையோடு வழிகாட்டுங்கள். உங்கள் வட்டத்திற்குள் மற்றவர்களை வைத்திருங்கள். ஏனென்றால் புதிதாக வருபவர்களுக்கு வழி தெரியாது, மொழி புரியாது, செய்ய தெரியாது. அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் பொழுது அவர்கள் சிக்கென உங்களை பற்றி கொள்ள மாட்டார்களா? முதல் நபராக மன்னிப்பு கேட்பது மனதை நெகிழ்த்திவிடும். தெரியாமல் இதை செய்துவிட்டேன், ஏதோ ஐம் சாரி எக்ஸ்ட்ரீம்லி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா? அதை போல நீங்கள் முதலில் கேட்கும் பொழுது நெகிழ்ந்து போவார்கள். சரி, உரையாடலில் உங்கள் கண்களை இணைத்து நேர் பார்வையில் மலர்ச்சியோடு பேசும்போது உங்கள் தலைமை தனியாக கவனிக்கப்படும். இல்லையே ஏதோ சொல்லி கொண்டிருந்தார் என்று போய்விடுவார்கள் அல்லவா? சரி, எல்லாவற்றிலும் பதிலளிக்கலாம், எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கலாம், என்ன பதில் வேண்டுமானாலும் அளிக்கலாம். ஆனால் துவங்கும் முன் மலர்ச்சியுடனும் எந்தவித மன எழுச்சிகளையும் வெளிக்காட்டாமல் பேசுவது வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் தேடிப்போக வேண்டிய அவசியமே இல்லை. எப்போதும் நல்லவைகளையே எண்ணுங்கள். அதுபோன்ற நேரங்களில் உங்களை சுற்றியிருப்பவர்கள் எளிதில் வெளியேற வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏனென்றால் ஒரு தொடர்பு ஒரு வட்டத்துக்குள் வரும்பொழுது அவர்கள் பழக்க வழக்கங்கள் அவர்களை இணைக்கிறது. அதுபோன்ற நேரங்களில் வெகு எளிதில் யாரும் நட்பையும் அதற்கு ஒரு தகுதியான வேலைப்பாடுகளை செய்யும் பொழுதும் விட்டுவிட்டு செல்லுவார்களா? அடுத்தவர் கேட்கும் வரை இல்லாமல் முன்வந்து உதவி, அறிவுரைகள், வழிகாட்டுதல், இதில் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கொடுக்கும் பொழுது உங்களின் திறமையை மற்றவர் உணர அது வழிகாட்டும். உங்கள் திறமைகளை வைத்து உங்களுடன் பேசுபவர்களிடம் எப்படி பேசுகிறோம் என்பது பேசுவதை விட அன்பாகவும் இதமாகவும் பேசுதல் சிறப்பு.